எஸ், இப்போ நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் பீரியட் மெத்தட். அது நீங்க ஆவரேஜ் பீரியட் மெத்தட் பிளஸ் டூ படிக்கிறவங்களும் சரி, சிஎம்ஏ சிஏ என்று படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்ட்னர்ஸ் வித்ட்ரா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அட் டைம் இன்டர்வல். என்னங்க அது நீங்க டைம் இன்டர்வல், அதாவது கசகசன்னு எடுக்காம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை, அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாரு. யாரு? பார்ட்னர். எப்படி எடுக்கிறாங்க? அது மாதிரி எடுக்கிறாரு. Fixed time intervals refers to withdrawal made monthly, quarterly, half year. நான் சொன்னீங்களா? Fixed time interval. அதாவது ஃபிக்ஸ்டுன்னா என்ன அர்த்தம்னு சில பேருக்கு குழப்பமா இருக்கும். ஃபிக்ஸ்டுன்னா என்ன? மாசம் மாசம் நான் எடுத்துக்கிறேன், 4000 எடுத்துக்கிறேன், கசகசம் எடுக்கல, எனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து எடுக்கல. என்னங்க டைம் ஆன் டிமாண்ட் சொல்லுவாங்க. எனக்கு டிமாண்ட் இருக்குமோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்து மாசம் மாசம் நான் 5000 எடுத்துக்கிறேன், இல்ல மந்த்லி குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 4000 எடுத்துக்கிறேன், இல்ல ஆஃபில் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் 5000 10,000 எடுத்துக்கிறேன். அப்படி சொன்னாலும் பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். சொல்லுங்க. சரி, அதாவது ஒன்ஸ் 2 months, ஒன்ஸ் 4 months இப்படி சொல்றாங்க. சரி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் போடுறதுன்னு பார்த்தா தி சேம் தான். அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இஸ் மேட் டியூரிங் தி இயர் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஆவரேஜ் பீரியட்னு சொல்றாங்க. என்னங்க இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி சார் நம்ம கணக்கிட முடியும்? இது எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன சார் ப்ராடக்ட் மெத்தடோட டிஃப்ரெண்டா இருக்கா? இட்ஸ் லைட் டிஃப்ரெண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் டு தி எண்ட் ஆஃப் த இயர் பிளஸ் நம்பர் ஆஃப் months from the last withdrawal, last date of last withdrawal to the end of the year. நல்லா கவனிங்க. நீங்க எடுக்கிறீங்க இன்னைக்கு, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் withdrawal. மந்த்லி எடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் மாசம் எடுத்திருப்பீங்க, ஜனவரி மாசம் எடுத்திருப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் டு தி எண்ட் ஆஃப் தி இயர், டிசம்பர். நம்பர் ஆஃப் months from the date of first withdrawal to the end of the year plus number of months from the date of last withdrawal to the end of the year. மாசம் மாசம் எடுத்துன்னு வச்சுக்கலாமே. அப்ப எத்தனை மாசம் எடுத்திருப்பீங்க? 1 2 12 மாசம் வரும். கடைசி வித்ட்ராயல் ஒரு மாசம் தான் இருக்கும். அப்ப ஆவரேஜ் பீரியட் என்பது எப்படி கணக்கிடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஃப்ரீக்வன்சி பாருங்க. ஒருவேளை மந்த்லி எடுத்துட்டு வர என்னங்க, அட் தி பிகினிங் ஆஃப் தி மந்த் நீங்க எவ்வளவு போடுவீங்க? 12 + 1. ஏன் 12 வந்துச்சு? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மாசம் மாசம் எடுத்து 12 மாசம், கடைசி 1. ஆமாங்க இல்லையா? இந்த மிடில் அப்படின்னும் பொழுது மிடில் என்ன எடுக்கிறாரு? 15 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறாரு இல்லையா? 15 நாளைக்கு ஒரு தடவை தானே வரும் மந்த்ல. அதான் அப்படிதான் மிடில், அதான் போட்டுருக்காங்க இங்க. வித்ட்ராயல் மிடு மந்த்லி, ஹாஃப் இயர்லின்றது வந்து இங்க பாருங்க கீழே. இந்த மந்த்லி முடிஞ்சுச்சா, குவார்டர்லி என்ன வரும்? என்னங்க அப்ப அவன் சைட் ஃபர்ஸ்ட் வந்து 12 தான் எல்லாத்துக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் எல்லாமே என்னைக்கு தான் நடந்திருக்கும்? ஜனவரி தான் நடந்திருக்கும். என்னங்க அப்ப அது 12. லாஸ்ட் வித்ட்ராயல் எப்ப நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஃபர்ஸ்ட் குவார்டர் இல்லையா? ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்திருக்கும். அடுத்தது ஏப்ரல் மே ஜூன் 2வது குவார்டர், செப்டம்பர் 3வது குவார்டர். அப்ப 3வது குவார்டர் எப்ப நடந்துச்சு? செப்டம்பரோட முடிஞ்சு போச்சு. அப்ப மிச்சப்படி 3 என்ன செஞ்சிருப்பாங்க? 3 இருக்கும்ல, 3 மாசம் இருக்குல்ல. இப்ப நீங்க எப்படி எடுத்திருப்பீங்க? அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அக்டோபர் 1ஆம் தேதி எடுத்திருப்பீங்க. அது எத்தனை நாள் ஃப்ரீயா இருக்குது? 3 மாசம் இருக்குது இல்லையா? அப்ப அது 3 மாசம்னு சொல்லுதா? அது ஏன் 3 மாசம் வருதுன்னு புரியுது இல்லவா? குவார்டரு, ஒவ்வொரு குவார்டர் நம்ம சொல்றோம். லிசன், வாட் இஸ் த குவார்டர்? ஜனவரி இல்லையா? ஜனவரி 1ஆம் தேதி எடுத்திருப்பீங்களா? அடுத்து எப்படி? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எடுப்பீங்களா? அடுத்து எப்படிங்க? ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எடுப்பீங்களா? ஆமா இல்லைங்களா? ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், சரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எடுப்பீங்க. என்னங்க? ஆமா, ஜூலை எடுப்பீங்க. என்ன செய்வீங்க? ஜூலை 1 எடுப்பீங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜனவரி எடுத்திருப்பீங்க. அப்ப எத்தனை மாசம் இருக்குது? 12 மாசம் இருக்குது. அப்ப லாஸ்ட் எப்ப எடுத்திருப்பீங்க? இப்ப ஜனவரி
ஏப்ரல் ஜூலைல முடிஞ்சு அப்புறம் என்ன செய்வீங்க? அக்டோபர் எடுத்துருவீங்க. அக்டோபர் 1ஆம் தேதி எடுத்தீங்கன்னா மிச்சம் எத்தனை? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மாசம் இருக்குது? 3 மாசம். அதனாலதான் என்ன செய்யறான்? 3/12 போடுறான். 12+3 ஏன் போடுறான்னு தெரிஞ்சு போச்சுலவா? ஏன்னா குவார்டர். ஹாஃப் இயர்ல எப்படி எடுத்திருப்பீங்க? ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எடுப்பீங்க. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட் எடுத்துருப்பீங்க. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாசம்? 6 மாசம். அதான் 6/12. கிளியரா? இப்ப இந்த பிகினிங் புரிஞ்சுச்சா? பிகினிங் புரிஞ்சா இல்லையா? மிடில் அப்படின்னா மாசத்தோட மிடில். மாசத்தோட மிடில் என்ன? இந்த இடத்துல தான் எல்லாத்துக்கும் குழப்பம். இந்த இடத்துல குழப்பமான இடம். சரி, எப்படி சார் 11.5 வந்துச்சு அப்படின்னா 11.5 எப்படி அப்படின்னா நீங்க எப்ப எடுத்திருப்பீங்கன்னா ஏப்ரல் சரி ஜனவரி 15ஆம் தேதி எடுத்திருப்பீங்க. அந்த மாசத்துல 15 தானே மிடில். ஜனவரி மாசத்தோடைய மிடில் என்ன? 15ஆம் தேதி. ஜனவரி 15ஆம் தேதி தான் எடுத்திருப்பீங்க. அப்ப அங்கிருந்து எடுத்தா எத்தனை மாசம் இருக்குது? 11.5 மாசம் தான் இருக்கும். ஏன்? அரை மாசம் எடுத்துக்கொள்ள கூடாது. புரியுது இல்லையா? அப்ப சில பேர் இந்த 11 என்பது கண்டோடனே பயந்துக்குவாங்க. அப்புறம் எப்ப கடைசி எடுத்திருப்பாரு? டிசம்பர் 15 எடுத்திருப்பாரு இல்லைங்க? அப்ப டிசம்பர் 15 டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாசம் இருக்குது? 0.5 மந்த். அங்க ஒரு இங்க ஒரு 11 மாசம். அப்ப அடுத்தது மிட் ஆஃப் போகும்போது என்ன ஆகும்? மிடில் எடுக்கிற அதாவது பாருங்க, இது குவார்டர்லி எடுக்கும்போது என்ன செஞ்சிருப்பீங்க? குவார்டர்லி எப்படி 10 வந்துச்சு? இதுதான் 10 மட்டும் கரெக்டா சொல்லிட்டா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இங்கதான் எல்லாம் இருக்கு. 10 மட்டும் கரெக்டா சொல்லணும். 11 எப்படி சொன்னீங்க? 11 ஏப்ரல், அதாவது மிடில் 30 டேஸ்ல பாதி 15. அப்ப 11 வந்துச்சு. இங்க எப்படி 10 வந்துச்சு? குவார்டர்ல பாதி. குவார்டர்ல பாதி 3 மாசத்துல பாதி எத்தனை? 3 மாசம் எவ்வளவு? 90 நாள். 90 பாதி எவ்வளவு? 45 நாள். அப்ப 45 நாள் கணக்கு வச்சுக்கோ. 1.5 மாசம் போயிடுச்சா? 12 1.5 மாசம் போச்சுன்னா இப்ப இங்க பாருங்க, இது 12 மாசம் இருந்துச்சு. அதுல ஜனவரி 15 எடுத்தீங்களா? அப்ப அரை மாசம் போயிடுச்சா? இப்ப 11 சொன்னீங்க. இது வந்து மந்த்லியா? குவார்டர்லி வந்து என்ன இருக்கும்? குவார்டர்லி எத்தனை மாசம்? 3 மந்த்ல எத்தனை? 90 நாள். அதுல பாதி எத்தனை? 45 டேஸ். 45 டேஸ் மட்டும் 1.5 மாசம் சமமா? 12ல 1.5 மாசம் போனா எவ்வளவு? 10. 12ல கிளாஸ்ல இருக்கிறது நீங்க எழுதிக்காம இருக்குல்ல. 12 மைனஸ் 1.5 என்ன ஆயிடுச்சு? 10. ஏன் 10 வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சா? அதே போல கடைசி குவார்டர் 3 மாசம் இருக்குமா? அதுல 1.5 மாசம் போயிருமா? அப்ப எவ்வளவு பேலன்ஸ் மாசம் இருக்கும்? 1.5 மாசம். அதனால இங்க 1.5 போடுறேன். கிளியரா? எஸ். ஹாஃப் இயர்லி என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 மாசம் போயிடுச்சு. 6 மாசத்துல பாதி தானே? 6ல பாதி 3. அப்ப 9 மாசம் வந்துச்சு அப்படின்னு புரியுதா? அப்ப என்ன இருக்கும்? 6 மாசத்துல பாதி எத்தனை? 3. இங்க ரிமைனிங் மாசம் எவ்வளவு இருக்கும்? 6. அப்ப 9 மாசம். புரியலையா? அதாவதுமா 6 மாசம் என்பது எவ்வளவு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமா? ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு மாசமா? இது ஒரு 6 மாசம், இது ஒரு 6 மாசம். இவர் எப்ப பணம் எடுக்கிறாரு? மிடில் எடுக்கிறாரு. அப்ப 6 மாசம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாரு. அந்த 6 மாசம் பாதி எடுத்தா எவ்வளவு வந்திருக்கும்? 3 மாசம் ஆயிருமா? அப்ப மேலேயே 3 மாசம் ஆயிடுச்சு. கீழே எத்தனை மாசம்? 6 மாசம். மொத்தம் எத்தனை மாசம்? 9 மாதம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்க. அவன் ஏன் ஃபர்ஸ்ட்னு சொல்றான்னு புரியுதா இல்லையா? அதான் பார்க்கணும். எப்பயுமே இங்க மேல படிச்சு பார்க்கணும். அவன் வந்து எடுக்கிறது என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் என்னங்க? நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் தான் கேக்குறான். ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் டு எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல் தான் என்ன செஞ்சிருப்பான்? ஃபர்ஸ்ட் 9ல 6ல பாதி 3 9 அது பிளஸ் 6. சரி, அப்ப அடுத்து செகண்ட்ல வந்து என்னது? 3ன்னு சொல்றான். எப்படி சார் 3 வந்துச்சுன்னு கேட்டா, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் லாஸ்ட் வித்ட்ராயல்.
செகண்ட் ஹாஃப் இயர்ல எப்போ எடுத்திருப்பாங்க? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அதுல 6 மாசத்துல 3ஆம் மாசம் எடுத்திருப்பான். அப்ப அதுல ஒரு 3 மாசம், இங்க கீழ 6 மாசம், மொத்தம் 9 மாசம் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன செஞ்சிருப்பான்? ஜூலையா? ஆமா. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அங்கங்க எடுத்திருப்பான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எடுத்திருப்பான். செப்டம்பர் மிச்சம் என்ன இருக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப அந்த 3 மாசம் தான். அப்போ 9 + 3/2 6. கிளியரா? புரியுதுங்களா இல்லையா? இது வந்து புரிதலுக்காக சொல்றேன். இதை விட ஷார்ட் மெத்தட்ல நிறைய இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறதுனா இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து அட் த எண்டு, ஒருவேளை அட் த எண்ட் எடுத்திருந்தாருன்னா என்னங்க, அந்த மாச கடைசியில எடுத்திருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுக்காம எப்ப எடுத்திருந்தாருன்னா 31 எடுத்திருந்தாருன்னா ஒரு மாசம் முடிஞ்சிருமா? அப்ப அங்க 11 மாசம் இருக்கும். டிசம்பர்ல 31 எடுத்தோம்னா 0 மாசம் இருக்கும். அதே குவார்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்துட்டாருன்னா 9 மாசம் அங்க இருக்கும். கடைசியில அட் த எண்ட் தானே, ஏப்ரல், மே, சாரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச் கடைசியில எடுத்துட்டாருன்னா அங்க 9 மாசம் இருக்கும். இங்க வந்து டிசம்பர் கடைசியில தான் எடுப்பாரு. அது எல்லாத்துக்கும் 0 தான் வரும். இந்த 6ன்றது அப்படியே உங்களுக்கு வந்துடும். கிளியரா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த விஷயத்தை நீங்க வந்து என்ன மனப்பாடம் பண்ணீங்க? 6.5, 7.5, 9, 6, 6, 6, 5.5, 4.5, 3ன்றது என்ன செஞ்சுக்கணும்? மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஈஸியான கணக்கு. இதை வச்சு நம்ம சொல்லித்தர நல்லா கவனிங்க. இல்லஸ்ட்ரேஷன் இவ்வளோ நேரம் நடக்குது. நீ சொல்லல, உசரை கொடுத்து கத்தி கதறி நடத்திட்டு இருந்தேன். நீ பார்த்து சொல்லுவேன்னு கத்தி கதறன்னு மனசாட்சிதான் வந்து இல்லை. ஒரு பையன் கத்தி கதறி கருணையே இல்லாம இருக்கு பாப்பா. நான் பார்த்து சொல்லிக்கிறதே இல்லையா? மேல